ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டூர் தான் பார்க்க போகிறீங்க. என்னடா டூர் தான் திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஏற்கனவே ரூம் டூர் பார்த்துருப்பீங்க, கிச்சன் டூர் பார்த்துருப்பீங்க, என் பாத்ரூம் டூர் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஷோகேஸ் டூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஷோகேஸ் ஃபுல்லுமே நாங்கள் ரீசெண்டாக தான் அரேஞ்ச் பண்ணோம். அதாவது அப்பப்போ ஒவ்வொரு அக்கேஷன் நம்ம போயிட்டு வரும்போது ஃபோட்டோஸ் நிறைய எடுப்போம் இல்லையா. ஸோ புது புது ஃபோட்டோஸ் வர பழைய ஃபோட்டோஸ்லாம் இங்கேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம், சரிங்களா. ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month பிஃபோர் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ வாங்க எங்கே என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எங்கெங்கே எடுத்தோங்கிற இதெல்லாம் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட பொண்ணு தேஜஸ்ரீ மேடம். எப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தாஜ்மஹாலில் எடுத்தது. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து டெல்லி டூர் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து எல்லாருமே விதவிதமாக நிறைய போஸ் கொடுத்துலாம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஷோகேஸ்குள்ளே கூட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து என்னோட பொண்ணோட நாங்கள் எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் 4 பேர் ஃபேமிலியாக உட்காந்துருப்போம். நான் என்னோட பொண்ணு, பையன், என்னோட ஹஸ்பண்ட், 4 பேர் இருக்கிறோம். ஸோ இதுவுமே தாஜ்மஹாலில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதெல்லாமே நாங்கள் ரீசெண்டாக தான் என்ன பண்ணோம், அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்து நாங்கள் சாஃப்ட் காப்பியாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து தான் நாங்கள் இப்போ தான் டெவலப் பண்ணி ஃப்ரேம் ஆட்டு போட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாக்கு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. ஃபேமிலியாக, அதுவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரெஸ் நாங்கள் வியர் பண்ணியிருந்தோம். ஒரு 3 months பேக் வந்து நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம், சரிங்களா. ஸோ அதுக்காகவே நான் பிளான் பண்ணி நானே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ட்ரெஸ் இது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் அங்கே வந்து போட்டிங் போயிருந்தாலும் போட்டிங் போயிருந்த இடத்துல வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நானே ஹஸ்பண்டும் இருக்கிற ஃபோட்டோ. அதாவது நாங்கள் இந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி வரும்போது நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 yearsக்கு அப்புறம், அதாவது என்னோட இந்த வருஷம் வந்து மேரேஜ் ஆனிவர்சரிக்காக என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. ஆனால் அது ரீசெண்டாக ஒரு சின்ன கோவத்தில் வந்து கொஞ்சம் சைட்லலாம் உடஞ்சிருச்சு. இப்போ அதை கொஞ்சம் நீட் பண்ணி கிளியர் பண்ணி நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அவுல், அப்புறம் இந்த ஒட்டகம் இருக்கு, ஒரு குட்டி யானை இருக்கு, மயில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கி தீபாவளிக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணாங்க. பட் நான் என்ன யூஸ் பண்ணல, 1 year ஆச்சு வாங்கி. ஷோகேஸ்க்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மார்பிள் கல்ல உள்ளதுதான், இந்த மார்போனைட்டு அந்த மாதிரி உள்ள ஸ்டோன்ல பண்ணினது தான். இது எல்லாமே நாங்கள் வந்து டெல்லியில தான் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது, பட் ஸ்டோன்லேயே பண்ணிருக்கிறதுனால நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால. இன்னொன்று வந்து இதை சேல் பண்ணவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்பு. ஸோ அவர் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 மேலே வந்துருச்சு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது, சரிங்களா. ஸோ எனக்கு ரொம்பவே இது பிடிக்கும். இது வந்து நம்ம வாங்குறதுக்கு மெயின் ரீசன் வந்து திருஷ்டிக்காக. நிறைய பேர் வீட்டில் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மேடம், என்னோட பொண்ணு தாஜ்மஹாலை டச் பண்ணி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ நிறைய நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் இது மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஆசை, நானும் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மலாம் இப்போலாம் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஸோ கிட்ஸுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பையனுக்கும் இதை மாதிரி எடுத்திருந்தோம், பொண்ணுக்கும் இதை மாதிரி எடுத்திருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோ இது. மேடம் பார்த்தீங்களா, பாக்கெட்லாம் கை விட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக நிற்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான். ரீசெண்டானா ஒரு 2 months முன்னாடி ஊட்டி போயிருந்தோம் ட்ரிப்புக்காக, ஃபேமிலி ட்ரிப்பு. ஸோ அங்கே எடுத்தது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இது. ஏன்னா நான் வந்து ஒரு 10 yearsக்கு முன்னாடி மணாலி போயிருக்கும் போது இதே மாதிரி ட்ரெஸ், அங்கே உள்ள கல்ச்சரல் ட்ரெஸ் போட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன், சரிங்களா. ஸோ எனக்கோட கிட்ஸுக்கும் இதே மாதிரி எடுக்கணும்னு ஒரு ஆசை. இந்த டைம் தான் இங்கே கண்ணில் பட்டுச்சு. ஸோ 2 பேருக்கு ட்ரை பண்ணிடுவோமே அப்படின்ட்டு 2 பேருக்கும் போட்டு எடுத்திருந்தோம். ஆனால் என் பையன் போஸ் கொடுக்குறதா என்னால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ அழகாக கொடுத்தது தான். ரொம்ப க்யூட்டாக இருப்பேன். எனக்கு அவனை பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும்.
ஸோ இதே மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோஸும் இந்த ஷோகேஸில் வரும், நீங்கள் பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கி இப்போ ஷோகேஸில் எல்லாருமே ஒரு கண்ணாடி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்களும் அந்த ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம் வாசலுக்கு நேரம். ஏன்னா ஆப்போசிட்டில் கரெக்டாக டோர் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ டோருக்கு நேரம் ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த மந்த்து தான் சரிங்களா. இந்த மந்த் வந்து 13 வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணது அது நம்ம அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. அவங்களோட நேம் போட்டிருக்கோம், ரவி சாஸ்திரின்னு போட்டு அவங்களோட பிக்சர் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும். ஸோ இதுவுமே உட்டில் உள்ளது தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரிங்களா. ஸோ நான் அதுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் கிஃப்ட் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே சேம். நாங்கள் இந்த ஃபேஸ் வந்து கதகளி டான்ஸ் ஆடுறது அந்த கெட்டப் வந்து மூணார் போயிருந்தோம் சரிங்களா. அந்த மூணாரில் வந்து நாங்கள் வாங்கினது. அதே மாதிரி இன்னும் ஒரு குட்டி சாமி ஃபோட்டோ மாதிரி சாமி சிலை மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து லாஸ்ட் இயர் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய மாமியாரும் வந்து காசிக்கு போயிருந்தாங்க. அங்கே போயிருந்த போது இது வாங்கினது சரிங்களா. இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு கிளாஸ் இருந்தது, ரீசனாக இது க்ளீன் பண்ணும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரி அது என்ன பண்ணுறது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி கிளாஸை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ பையனோட ஃபோட்டோ சேம் டெல்லியில் எடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. அது கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் பாருங்க நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேனே. இது வந்து நாங்கள் ஜெய்ப்பூரில் பர்ச்சேஸ் பண்ணது, ஜெய்ப்பூரில். ஸோ அதில் நாங்கள் அதுக்குனே மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஜெய்ப்பூர்னு போட்டிருப்போம், தெரியுதா, ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட 4 பேரோட நேமுமே இதில் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மெமரபிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஜெய்ப்பூரில் வாங்கின கிஃப்ட். ஜெய்ப்பூர் பேலஸ்லேயே அந்த அங்கே இருக்க குயினே இது வச்சுருக்காங்க, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது தான். இது மட்டுமே 600 ருபீஸ் ஆச்சு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் காஸ்டியூமில் தான் மோஸ்ட்லி இருப்போம், ஏன்னா ஒன் டேயில் இது சுற்றி பார்த்த பிளேசஸ் தான். இதுவுமே வந்து ஜெய்ப்பூர் தான். இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோமே நாங்கள் ஜெய்ப்பூரில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லாயிருக்கும். அதாவது சில ஃபோட்டோவில் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னு அந்த ஃபோட்டோவே ரொம்ப பிடிக்கும்ல. ஏன்னா எந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால எனக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி சிலை, அதாவது கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே, அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சேன். ஷோகேஸில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வாங்கி வச்சதுனால இப்போ இதோட மீனிங் என்னன்னு சொல்லி என்னோட கிட்ஸுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதை பார்க்கும்போது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது இந்த ரீசனுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கு என்னோட பையன் தான், சேம் தாஜ்மஹால் எடுத்த ஃபோட்டோ தான். அடுத்து நான் சொன்னேன்ல பொண்ணுங்களை மாதிரி பையனோட கிட்ஸ் மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோட்டோஸ் எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகும், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும், ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் புத்தாஸ், குட்டி குட்டி புத்தாஸ், இதுவுமே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினதா. ஷோகேஸில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போச்சு இல்லையா. ஸோ இப்போ ஷோகேஸ்லலாம் வச்சா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இது நான் வாங்கி வச்சேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொன்று என்னோட கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி கையில் எடுப்பாங்க. இப்போ சொல்லி இப்போ அவங்க தொடுறது கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கு என்னோட கிட்ஸோட ஸ்கூல் ஃபோட்டோ எல்லா வருஷமும் அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட ஃபோட்டோ நினைக்கிறாரு சார், தெரியுதா, இது 3rd ஸ்டாண்டர்டில் உள்ளது. ஸோ எல்லா வருஷமும் ஃபோட்டோஸ் உண்டு. நான் பழைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு 3rd ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபோட்டோ இப்போ வச்சுருக்கோம். அதே மாதிரி பொண்ணுக்கும் இது 1st ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபோட்டோ, லாஸ்ட் இயர் உள்ளது. மேடம் இதில் எங்கே நிற்கிறாங்க, நானே தேட வேண்டியதில் இருக்குது. என் பொண்ணு என்ன நிற்கிறான், கரெக்டாக ஃபாதருக்கு பின்னாடி நிற்கிறா பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு புது ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஏற்காடில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். அது 2மே ஃப்ரேம் பண்ணி காட்டினாங்க, உங்களுக்கு எந்த மாடல் வேணும், நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தா 2மே பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2 ஃப்ரேமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்னோட ஆனிவர்சரிக்கு, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நாங்கள் டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். நம்ம பிர்லா டாட்டா பிர்லா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு டெம்பிள் வந்து கட்டிக்குவாங்க,
அங்கே வச்சிருக்கு, அங்கே இருக்குது ஒரு கோவில் அவரோடது. ஆனால் அங்கே வந்து ஃபோன் எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவுமே எங்களால் எடுக்க முடியாது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் அவங்க வச்சுருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கணபதி இருக்கிறார், பிள்ளையார். சரிங்களா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏதோ அந்த யானை தந்தத்தில் அது ஃபுல்லுமே செதுக்கி எடுத்த மாதிரி இருக்குது. சிலர் வந்து இது வேஸ்ட் அப்படின்னாங்க, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் இது வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுவுமே வந்து நாங்கள் ஜெய்ப்பூர் பேலஸில் பர்ச்சேஸ் பண்ணினது தான். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டேக்கு இல்லை, ஒரு லவ்வர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுவும் ஷோகேஸில் ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா, நான் இங்கே அதனால் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது என்ன பிளேஸ்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இல்லை, பட் இருந்தாலும் இந்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணோம். அதில் டேட்டு கூட போட்டிருக்கோம். நாங்கள் லாஸ்ட் இயர் 25 அக்டோபர் நாங்கள் போயிருக்கோம். சரிங்களா, 1 இயர் ஆகலை, 1 இயர் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம டெல்லியில் தான் காந்தி சமாதி தெரியுதுல, இதுதான் காந்தி சமாதி. நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான். அது அங்கேயே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து சாஃப்ட் காப்பி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து நாங்கள் ரீசெண்டாக ஃப்ரேம் பண்ணோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோட்டோ. ஏன்னா இது வந்து ஒரு வரலாறு சொல்லணும் இல்லையா, வரலாறு முக்கியம்ல ரொம்ப. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தா தெரியும்ல இது எங்கே எடுத்ததுனாலே காந்தி சமாதியில் அங்கே எடுத்தது அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் தாஜ்மஹாலுக்கு போய் எப்படி கப்பலாக ஃபோட்டோ எடுக்காமல் வர முடியும்? ஸோ நாங்கள் வந்து கப்பலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த வீடு நாங்கள் ஃபங்க்ஷனோட எங்களுக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கு அங்கங்கே வைக்க விருப்பம் இல்லை. ஷோகேஸில் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஷோகேஸில் வச்சுக்கிட்டோம். சரிங்களா, இதுவும் தாஜ்மஹாலில் அண்ணனும் தங்கச்சியும் எடுத்துக்கிட்டது. நெக்ஸ்ட் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இதுதான் எங்களோட ஷோகேஸ். பார்த்தா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கு அந்த லைட்டு கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரீசெண்டாக நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே பிடிச்சிருந்து. இன்னும் ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு பேக் நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். பட் இதில் வைக்க ஸ்பேஸ் இல்லை. அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கன்ஜஸ்டடாக ஆக்காமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் வந்து இப்படி இந்த அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டோம். ஃப்யூச்சரில் நாங்கள் ட்ரிப் போனால் கண்டிப்பாக அங்கேயும் ஃபோட்டோஸ் எடுப்போம். இதில் பழைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு புது ஃபோட்டோஸை நாங்கள் வைப்போம். ஸோ இந்த ஷோகேஸ் டூர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.